நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். மீன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம். ஆனால் ஒரு சில விஷயங்களை மீனராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத வீண்பழி அவமானங்களோ தலைகுனிவோ வீண் பழிகள் ஏற்படக்கூடிய காலம். ஏன்னா சனி ராகுடைய சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். இப்போ மீனராசிக்கு என்ன ஆகும்? உடல் சோர்வு ஏற்படலாம், உடல் நலக்குறைவு ஏற்படலாம், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் செஞ்சால் நல்லது, செய்யுங்க, தப்பு கிடையாது, பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, செலவு பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சூட்சமங்கள் இருக்குது, செய்யுங்க, செலவு பண்ணுங்க, பார்த்துக்கலான்றதால நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா நல்லதில்லை. இது தடுக்கணும். அந்த வீண் விரயங்களை தடுக்க வேண்டும். அது எப்படி சாமி தடுக்கிறது? வீண் விரயத்தை போய் நம்ம எப்படி தடுக்க முடியும்? திடீர்னு காலம்பா தூங்கி ஏழுந்தோறும் ஒரு ஃபோன் வருது, இல்லை திடீர்னு ஒரு மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம்? ராகு காரணம். அப்போ திடீர் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? நல்லபடியாக போயிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், திடீர்னு அன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும். அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. திரும்பவும் மறுநாள் 2 நாள் கழித்து திரும்பவும் இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கும். நிறைய மீன ராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, என்கொயரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ அரசியல் தலைவர்கள் என்கொயரி கேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சட்ட சிக்கலில் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே கூட சட்ட சிக்கலில் நம்ம முன்கூட்டியே பதிவு செய்த விஷயம்தான் இது. அந்த மாதிரியான வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், என்கொயரிகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், இல்லை செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஒரு ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் சார்ந்த குடும்பமாக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல தான் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், மெயினாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா, மாமனார் மாமியார், குழந்தையார், நாத்தனார், இதெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க சாமி. அவங்களுக்கே தெரியும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் வேணும்னே எங்களை ஏமாத்துறாங்க. அல்லது நீங்கள் போய் இந்த மீனராசி அன்பர்கள் சும்மா இல்லாமல் எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா? வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குது. எனக்கு 4 லட்சம் வரணும், எனக்கு 40 லட்சம் வரணும், எனக்கு 4 கோடி வரணும், எனக்கு 40 கோடி ரூபா வர வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் அந்த வராத பணங்காசுகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வாங்க முடியும், கவலைப்படாதீங்க, எல்லாம் வாங்கிடலாம், வழி இருக்குது. ஒன்று சட்ட ரீதியாக உங்கள் ஜாதகம் தான் அதை முடிவு பண்ணும். சட்ட ரீதியாக போகணுமா, யுத்தம் பண்ணணுமா, இல்லை ஆலய வழிபாடுகளே போதுமானதா? அப்போது வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் உங்கள் பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் மீனராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிக கவனம் தேவை. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடு வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல மிகுந்த அக்கறையோடு, கவனத்தோடு, எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும்.
வேலையில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்கள் எதிரி உங்களுக்கு சமமானவராக இருக்க மாட்டார். ரொம்ப உங்களை விட பல மடங்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்பாங்க. அல்லது மறைமுகமாக உங்கள் முன்னாடி நல்லா பேசி கனி போலவே உங்கள் முன்னாடி பேசிட்டு பின்னாடி போயிட்டு உங்களுக்கான மறைமுகமான ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடியது, ஆண்களால் வரக்கூடியது, அல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் பழிகள், அபாண்டமான பழிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, சஸ்பெண்ட் ஆகுது, துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அதே போல் பதவி போட்டிகள், பதவி போட்டியால் வரக்கூடிய என்கொயரிகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே அந்த பதவி போட்டிகள் எல்லாம், அந்த மாதிரி வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெற முடியும். கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்கள். அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு, அந்த எதிரி எப்படி சாமி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், நான் என்ன சொன்னேன், ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், வந்தால் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் மனசு பயப்படும். அந்த மாதிரி மனசு பயப்படுமே ஆனால், மனசில் ஏதேனும் பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன நான் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ரேவதி கூட சொன்னால் கேட்டுடும், பூரட்டாதியும் சொன்னால் அடங்கிடும். ஒரு 2 வாட்டி சொல்லணும், பூரட்டாதிக்கு 4 வாட்டி சொல்லணும், ரேவதிக்கு 2 வாட்டி சொல்லணும். உத்திரட்டாதி அதெல்லாம் கிடையாது, போய் பார்த்துக்கலாம். அலட்சியம். அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் கூட திருந்த மாட்டாங்க. அப்போல்லாம் ஒன்றும் வலிக்கலையே, சும்மா அப்படி லேசாக இருந்தது, அவ்வளோதான். அப்படி முன்கூடியே சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த உத்திரட்டாதி, சனியுடைய நட்சத்திரம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி அப்படின்றது மீனராசி. மீனம் அப்படின்னாலே கெட்டாலும் மேன்மக்களே, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் அப்படின்றவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் ₹1,00,00,000, இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க ₹1,00,00,000 விரும்ப மாட்டாங்க, மரியாதையை விரும்பக்கூடிய நபர். அடுத்தது வஞ்சம் அதாப்பட்டது பழி தீர்க்கக்கூடிய எண்ணமும் உள்ளவங்க இந்த மீனராசி அன்பர்கள். இவங்களை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டால் அவங்களும் நல்லபடியாக நடந்துப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை வஞ்சம் வைத்து தீர்க்கக்கூடிய நபர்கள். இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவங்களுக்கும் இவங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. மீனராசி அப்படின்றது அப்படியேற்பட்ட ராசி. அந்த ராசிக்கு அதிபதியான பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கிறது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில். மங்கள பகவான் என்கின்ற செவ்வாய் கூட சேர்ந்திருக்கார். அப்போ கம்யூனிகேஷன், இவங்க மீனராசி சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். சொன்னபடி செய்யக்கூடியவங்க, செய்கிறத தான் சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். என்ன ஒன்று அப்படின்னாக்க விரயச்சனி நடக்குது. இந்த விரயச்சனி நடக்கிறதுனால பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பு. அதே தனியார் வாகனமான உங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்க கொஞ்சம் வேகமாக போகாமல் நிதானமாக போகிறது சிறப்பு. கிளம்புற இடத்துக்கு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கிளம்பாமல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் மீனராசியை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது இதுவரை சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி அடையாத இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வம்சமிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக மீனராசி என்பவர்கள்
குலதெய்வம் கோயில் போய் வழிபடணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த குலதெய்வம் கோயில் போய் வழிபட முடியாமல் ஏதாவது தடைகளும் தாமதங்களும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கும்போது மீனராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்ற மாதம் இந்த மாதம். அத்தனை தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம். அப்போ எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வருவாங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வங்களும் வந்தாச்சுன்னா நீங்கள் இந்த ஆடி அமாவாசை கழிஞ்ச ஆடி அமாவாசையில் பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களை செய்திருக்கும் போது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் வரும்பொழுது குடும்பத்தில் குதூகலமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வம்சம் விருத்தி தடைபட்டுக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரை பதவி உயர்வு பணவரவு கிடைக்காமலே இருந்துச்சு. அப்போ அந்த பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஆவணி மாதம்னு சொல்லலாம். திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார உயர்வு, திடீர் பதவி உயர்வு அத்தனையும் கிடைக்கக்கூடியது. அதே போல் அரசு தொடர்புடையவங்களுக்கு சூரியன் 6ல் இருக்கிறதுனால இதுவரை அரசு தொடர்புடைய லிட்டிகேஷன்ஸு, பிரச்சனைகள், நோட்டீஸு, கோர்ட்டு, வம்பு, வழக்கு அத்தனையும் இருந்தவங்களுக்கு அது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். 6ல் சூரிய பகவான், ஆட்சி பெற்ற சூரிய பகவான் அரசாங்கத்தோட அனுசரணையாக போயிட்டு காரியம் சாதிக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அதே மாதிரி இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க, அதாகப்பட்டது கவர்மெண்ட் உத்தியோகம் சொல்லுவோம், காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு. அப்போ இந்த அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணுற மீன ராசிக்காரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு படித்த படிப்புக்கு உண்டான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர IAS, IPS, IFS போன்ற UPSC தேர்வு எழுதக்கூடிய மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் பெற்று எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் உண்டு. IAS, IPS, IFS போன்ற படிப்பு படிக்கிறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே தவிர தான் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு IIT, JEE, நீட்டு, IAS, IPS, IFS, PhD போன்ற மேல் படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு வேண்டிய பல்கலைக்கழகத்தில் வேண்டிய விரும்பிய துறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால வேண்டிய பொருளாதாரம் கிடைக்க, பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்விக்கு உண்டான கல்வி கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசியை சேர்ந்தவர்கள் வெளியூர் வெளிமாநில தொடர்பு ஏற்பட்டு படிப்புக்காக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மீனராசியை சேர்ந்தவங்க வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராகு மீன ராகுவாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னாக்க நீங்கள் வேண்டிய விரும்பிய நாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டம். அதற்குண்டான பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆவணி மாதம் ஒரு கற்கண்டு பொற்காலம் சொல்கிற கூட ஒரு சுவையான ஒரு மாதம், அனுமையான எல்லாத்தையுமே வாழ்க்கையில் ரசனைகளை அனுபவிக்க சம்ஸ்கார சாகத்தில் முடியவே முடியாது. அங்கே இருந்தால் இது அது என்ன இருக்காது, எதையாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிக்கவே மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஏன் அதுன்னு கேட்க, நான் கேட்டால் கர்மம் அப்படி மன்னது கர்மம் அது நமக்கு புத்தி நிறைய வேலை செய்ய மாட்டேங்குது. டைம் எழுப்பிட்டோன்னா புத்தி வேலை செஞ்சதுன்னா நம்ம எப்படி நன்னா வாழலாம். வேஸ்டேஜ் ஆகாது, டைம் வேஸ்ட்டு. திருப்பி வருமா டைமிங்? அது சரியாக பண்ணலை, திருப்பி ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. அப்படிலாம் முடியுமா? என்னோடய வாழ்க்கையில் 50 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஐ வாண்ட் டு லீவ், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். மறுபடியும் எனக்கு 20 வயசு ஆக்குங்க, எழுத்தால் மாய்ச்சிக்க வேண்டியதான். ஆகாது. அந்த நேரத்தை அந்த மாதிரி தழுட்டுத்தனம் வந்துடும், வாலிபம் போடும், தழுத்தனம் எல்லாம் போடும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை மீனை. இதுக்கு இது ஹைலைட் பண்ணனா, மீனத்தில் பொறுத்த வரைக்கும் மோட்சஸ்தானம் பேர். எல்லாத்தையும் மோட்சம்னா நிறைவு செய்தல், கரைக்கிறதே. கர்ம பூமியில் கர்மத்தை நிறைவு செய்யணும். கர்மத்தை நிறைவு செய்ய முடியுமா? வந்துட்டே இருக்கும். திருப்பி இன்னொரு பிரிவு எடுக்கணும், இன்னொரு பிரிவு எடுக்கணும், விட்டதை பிடி, தொட்டதை பிடி, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்போ எங்கிட்ட வரப்போகிறேன்னு பகவான் கேட்குறான்.
நான் உங்கள்கிட்ட வரதா இல்லை, நீ தான் இங்கே இருக்கணும், எங்கள் கூட இருக்கணும். எப்படி நம்ம ஐடியா பாரு, நம்ம அங்கே போக மாட்டோம், அங்கே போனால் என்ன இருக்குமோ தெரியாது, இங்கே என்னம்மா இருக்குது, கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சௌரியம் நல்லா இருக்குது அப்படின்னு மூக்க பூச்சி அனுபவிச்சுட்டு இருப்போம். சாப்பாடுலேருந்து ரோஸ்ட்லேருந்து ஓயிலேருந்து இப்போ பார்க்கறதுலேருந்து அனுபவிக்கிறது எல்லாம் பந்தாவாக இங்கே இருக்கும்போது அங்கே என்ன தெரியுது போகுது. அவரை வேணால் கூட இங்கே சொல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அது அவரை இங்கே கூட இருந்துட்டு நம்ம கூட அனுபவிச்சதுக்கு எப்படா என் வீட்டுக்கு வர போகிறோம், நான் உங்கள் வீட்லேயே இருக்கேன், எனக்கு ஒன்றும் வீடு அங்கே இருக்குது, வாங்கண்டா கூப்பிடும்போது பொண்ணும் போக மாட்டேனா, ஐயோ என் பேரன் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு கல்யாணம், என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம், என் பிள்ளைக்கு இப்போ தான் பசங்க வாரிசு வரணும், அது பார்த்து அனுபவிக்கிறதெல்லாம் ஐக்கிய நல்ல இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை. எனக்கு எப்போ திருப்தின்னு சொல்கிறேனோ அப்போ நான் உனக்கு வரேன், நம்ம திருப்தி அது வரைக்கும் நீ என் கூட ஏறேன், எதுக்கு அங்கே வரணும், இங்கே தான் எல்லாம் நாங்கள் எல்லோரும் இங்கே தானே இருக்கோம், வந்துடுறேன் அப்படின்னு பகவான்கிட்ட பார்த்தே சொல்லிவிட்டுருக்கோம். பகவான் தலைப்பிச்சு எப்பா மனுஷனோட பேசவே கூடாது, இனிமேல் ஆபத்து அப்படி போய்ட்றான். சரி சாமியார்கிட்ட பற்றி பேசலாம் பார்த்தோன்னா, இது வேண்டான்னு இருக்கேன், நீ ஏன் வந்து கை தருகிறேன், நான் தான் எதுவும் வேண்டான்ட்டு இருக்கிறேன், விட்டுட்டேன் எல்லாத்தையும், சந்தியாசி சொல்லிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டானே, அப்புறம் எதுக்கு என்ன பண்ணுற, ஏன்னா நீ விட்டதே நான் என்ன அடையத்தன்னா சொன்னாங்கடா, நீ ஒன்று அடைஞ்சாலும் நீ என்னை இன்செப்ட் பண்ணி இங்கேயே இருந்துருவேன், நாங்கள் கூட்டின்னு போடுவேன், நாங்கள் வரல. ஐயோ இப்படி ஏதாவது அந்த குதர்க்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பூமியில் ஃபுல்லாகவே இருக்கும். யாராக இருந்தாலுமே எந்த மத நிதிச்சினாக இருந்தாலுமே அந்த ஞானிகள் வழிகாட்டுறாங்க, அவ்வளோதான் தவிர அந்த வழிக்கு ஒன்றை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போகவும் முடியாது. அவனே அந்த வழிக்கு வந்துன்னு இருப்பான், அவனை சொல்லலாம் தவிர அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மம் என்ன விதிக்கப்பட்டதோ அது பிரகாரம் தான் போக முடியும், மாற்றவே முடியாது. நெவர். செத்துப்போன மண்ட ஓட்டுக்கு செத்த பிறகு தான் ஒரு மண்ட ஓட்டுக்கு அதிர்ஷ்டம், மண்ட ஓட்டில் வச்சு அது அதிர்ஷ்டம் பண்ணான். அது பின்னாடி ஒரு உபநிஷத்து ஒரு கதைகள்லாம் இருக்குது. செத்து போன பிறகு அதுக்கு செத்தான்னா அதிர்ஷ்டம் வந்தான்னா வரட்டான்னா அது என்ன வாழ்ந்தான்னா, அந்த செத்து போன மண்ட ஓடு கொண்டு இருந்தது, அல்லது கொண்டு எழுதி இருந்தது போல் இறந்த பிறகு உனக்கு போக பாக்கியம் அப்படின்னு போட்டுருந்தது. ராஜா பார்த்தா என்ன கிண்டத்தனமாக இருக்குது, செத்த போய் மண்டபம் இதுக்கு போக பாக்கியம் போடு எதிர்காணி தான் பிறகு எதுக்கு இப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த கொண்டு போய் அரசாவில் வச்சு அவர் நான் உட்காந்து சீட்டில் மேலே வச்சு எல்லோரும் கூப்பிட்டு இது பண்ணி இந்த மாதிரி இருக்கன்னா எல்லாம் சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். அஸ்ட்ராலஜி ஜோதிடமே பொய், என்ன ஃப்ராட் அப்படின்னு சொல்லிவிட்டு விரட்டுறான். எல்லாம் பார்த்தாங்க. மந்திரி சொன்னார், அதுக்கு என்ன அதிர்ஷ்டம், அது நாக்காலில் உட்கார்ந்துருக்கு. அது யார் நாக்காளி, ராஜாவுக்கு அரசு நாக்காளி. ராஜா நாக்காளி யாராக உட்காரலாமா, யாரை உட்கார முடியாது, பட்டம் சூட்டினவர் தான் உட்கார முடியும். ஒய்ஃபுக்கு வரலாம், மனைவி உட்காரலாமா, மனைவி அவரோடு தான் உட்கார முடியும். தனியாக பையன் உட்கார முடியாது, அப்போ நான் உட்கார முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது எதுவுமே நாங்கள் குவாலிஃபை இதெல்லாம் தெரிஞ்சவங்களே உட்கார முடியாது போது அந்த மண்டவோடு உட்கார்ந்துருக்கு, எங்கேயோ கடலில் கடந்த மண்டவோடு உட்கார்ந்துருக்காங்க ராஜா. அவன் தப்பு தான், அஸ்ட்ராலஜி உண்மை அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா மீனம் மோட்சஸ்தானம். அப்போ கர்மத்தை முடிச்சுக்காக இங்கே பூமியில் பிறந்துட்டு நம்ம இதுவே தொலைக்கிறது போல மேலும் மேலே வேணும்னு ஆசைப்பட்டுன்னு போனான்னா அவன் பார்த்தான் இதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டு முடிவு கட்டுறதுக்கு தான் அந்த மீனத்தை உண்டாக்கிட்டார். அந்த மீன ராசியில் பிறந்தவன் பெருந்தபாலுக்கு ஒரு திருப்தியை அடையணும், திருப்தியான சூழ்நிலை அடையும். எப்போதுமே குருனுடைய திருப்தி அப்படி கொஞ்சம் கொடுத்தான் திருப்தி. அவர் சொல்கிறத அப்புறம் ஏற்றுன்னு அவர் ஒத்து வச்சு மதிப்பு கொடுத்து பண்ணாலே திருப்தி, அவ்வளோதான். என்ன எதிர்பார்க்குறோட அவங்க கொடுத்து விட்டோட இப்போ திருப்தி. எதுவுமே திருப்தி அடையக்கூடிய ஒரு அம்சம் தான் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு. அந்த இந்த மாதம் எதிர்பார்க்குற அமைப்புகளை பார்த்து அறியும். 6ஆம் வீட்டில் போய் சூரியன் உட்காந்துருக்கான என்ன திருப்தி அடைய போகுது உங்களுக்கு. சுக்கராச்சாரியோடு உட்காந்துருக்காங்க. சுக்கரன் யார், 3ஆம் வீட்டு அதிபர், 8ஆம் வீட்டு அதிபர். அது 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. புரிஞ்சுங்களா? சூரியன் மூலம் தான் எல்லாம் வரணும். உங்களுக்கே தெரியும், ராமரே பிறந்தாலுமே சூரியனுடைய தயவு இல்லைன்னா ஒரு இன்ச்சால் பூமியில் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன்னா அறிவு, செல்வம், பணம், பகுதி என்னென்ன நம்ம பூமியில் 5 பிராணன் சூரியன்லேருந்து தான் உண்டாருது. யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சுக்குவாங்க. இனிமேது வாகவத பிராணத்தை படி அது தெரிஞ்சிருக்கும். 5 பிராணனே சூரியனில் உண்டாருது. 5 ஒரு உடம்புல ஒரு பிராணன் உயிர் உண்டாக்குது தங்குறதுக்குன்னா 5 பிராணன் இருந்தாலும் அந்த உயிர் தங்கும், இல்லைன்னா சங்கு தான்.
அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சம்பந்தப்பட்ட சூரியன் 6வது அதிகாரியாக இருந்தால் தான் அந்த விஷயங்களை இந்த மாதத்தில் அந்த மீனராசிக்குள்ள சம்பந்தப்பட்ட வீடு 6ஆம் வீடாக இருக்கும். 7ஆம் வீடு சொல்லக்கூடியது புதனுடைய கன்னி, 6ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் இந்த மாதம் ஆவணியில் இருக்கிறது தான் அந்த சூரியனுடைய சம்பந்தப்பட்ட அந்த வீடு சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியமாகுது. அதே குரு தான் தனுசு, அது 8ஆம் வீடு ஆகுது. அப்படி என்ன அர்த்தம்? பூர்வ புண்ணியம்னா திருப்பி கர்மத்தை அனுபவிச்சதே கிடக்க தான். கர்ம வினைகள்ன்றது பாவ புண்ணியம் இல்லை. கர்மத்தினால் வினைகள்லாம் செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய வினைகள் கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் அவனை தொட்டு இங்கே பூமியில் வேலை செய்து போல நானே ஆண்டுக்கன்னு சொல்லிட்டு நாசம் பண்ணி பிற நாசம் பண்ணும்போது ஒரு பாவ வினை இருக்குது. சரி, அதை பாவத்தை கழுவி வரா மாதிரி சாப்பிட்டோட கை கழுவுற மாதிரி அது திருப்பி கொடுத்துட்டே இருப்பான் ரொட்டேஷனுக்கு. ஏன்னா இந்த கொட்டேஷனை கொடுத்து இருக்கிறதுக்கு இன்னும் 4 லட்சத்து 35,000 வருஷம் இருக்குது பூமி, இதுக்கு உலக யுகம். அது வரைக்கும் சோர்ந்துட்டே இருக்கணும், சுழற்பின் உலகம் போயிட்டே இருக்கணும். அப்போ அது வரைக்கும் கர்மங்கள் இருக்கணும்னா நீ இருக்கணும் அவசியம் இல்லைடா. நான் யாராவது போட்டுக்கிறேன், நீ மேலே கூட வாங்க கூப்பிட்றேன் பகவான், நான் வேணா போவேண்ணா, ஐயய்ய இந்த டேஸ்ட் அங்கே வராது அப்படின்னு சொல்லி கதை பண்ணிவிடுவான். அதுக்காக தான் இந்த மறைவுஸ்தானத்தை மூச்சுத்தான் வச்சுருக்கேன் சூரியனை. புரிஞ்சதில்லை உங்களுக்கு? சூரியன் ஒருத்தன் தான் எல்லாம் கொடுக்க முடியும். சூரியன் இல்லைன்னா வெளிநாடுகள் தவுத்து போட்டு பட்டுக்கிறான், பீச்சில் பட்டுக்கிறான் பாருங்க. சூரிய ஒளி உடம்புல ஓணும், அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கரணங்கள். ஸோ அந்த அமைப்பில் மறைவாக வச்சதுனால தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி வந்து அதோட முடிஞ்சு நான் வரேன்னு சொல்லிடுவோம். அந்த மோட்சஸ்தானம் அதை தான் ஒவ்வொரு மனுஷ பிரிவு எடுக்கும்போது கூட கடைசியில் மூப்பு வரும். அப்போ கூட இருந்து வாழ்ந்துட்டு இருப்பான் ட்ரிம்மா. ஏன்னா அது யாருக்குமே சளி பூமியை விட்டு போன எண்ணமே வராது. வாழ்ந்துட்டே இருக்கணும் ஆசை. எத்தனை கஷ்டம் தான் சரி, அடுத்த பிறகு பார்த்துக்கலாம், அப்படி பார்த்து விடக்கூடாது. ஸோ இது சொல்லி இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த அமைப்பில் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இவாளுக்கு எல்லாம் கொடுத்து நிறைவு பண்ணணும். நிறைவு பண்ணால் தான் அந்த கர்மங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா ஆசைப்பட்டுட்டு இன்னும் வந்தோம் அப்படியே இருப்பான். அது திருப்தி எனக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அந்த மாதம் ஃபுல்லாக கொடுக்குறான். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44க்கு இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் பிறக்குதுங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஆவணி மாதத்தில் வந்து சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமமாக வருது. இந்த நாட்களில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, புதிய காரியங்களை தொடங்குறது, அப்புறம் நீண்ட தூர பிரயாணங்கள், இதை எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு பிஸ்னஸ் ரீதியாக வேறு சான்ஸ் இல்லை, அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வந்து 2 நெய் தீபம், சந்திர பகவானுக்கு 2 நெய் தீபம் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் கேரி ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் வரக்கூடிய 23, அதே மாதிரி 21, செப்டம்பர் 3 மற்றும் செப்டம்பர் 12 இதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு. இந்த டேட்ஸில் வந்து முக்கியமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சந்தன கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாண்டல் கலரு, அதே மாதிரி ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரு, அப்புறம் பேபி பிங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, லைட் கலரில் இருக்கக்கூடிய பிங்க் கலர்னாலே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், அதுலேயுமே பேபி பிங்க்குன்னு சொல்லக்கூடியது. இந்த கலரில் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து காரிய சித்தி ஆகணும்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறது அல்லது இந்த கலரில் கர்ச்சீஃபையாவது நீங்கள் கையில் வச்சிங்கன்னா இன்னும் கூடுதல் வந்து பலம் இருக்கும், பலன் உண்டு உங்களுக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் இருக்குது, நல்ல லாபகரமாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக நீண்ட தூர பிரயாணங்கள் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம்தான். தொழில் தொடங்குறது பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு நீங்கள் உழைப்பை போடணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாளி, எந்த ஒரு விஷயமும் தைரியமாக செய்யக்கூடிய நபர். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் சிக்காமல் கரெக்டாக தப்பிக்கக்கூடிய நபர் வந்து மீனராசிக்காரங்க தான். இந்த மீனராசிக்காரங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக பேச மாட்டாங்க. நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பழகுங்க. இதை பல விஷயங்களாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் உழைக்கிறது எல்லாமே குடும்பத்துக்காக தான். அப்போ
குடும்ப நபர்கள் உங்களை அதிக அளவில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்க காசெல்லாம் அவங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக சொல்லி பழகணும். பொதுவாகவே உபய ராசிக்கு வந்து கலத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற டைப்பில் இருக்க மாட்டாங்க. அது வந்து 7ஆம் இடம் பாதகமாக அமைகிறதுனால. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ல் இருக்குது. நீங்கள் உழைப்புன்னு போகிறதுனால உங்களையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத கணவனோ மனைவியோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. தொழில் ரீதியாக நீங்கள் உழைக்கணும், உத்தியோக ரீதியாக உழைக்கணும், எல்லாமே உண்டு. ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சில பிரச்சனைகள் வரத்துக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சித்தியாகும். காரிய வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதாவது கடந்த காலங்களில் வந்து ஏதாவது விஷயங்கள் எடுத்து அது வந்து ஃபெயிலியராக முடிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதம் வந்து அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் கொடுக்கும். ஆவணி மாதம் ஆடி போய் ஆவணி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஆவணி மாதத்தில் 6ஆம் அதிபதி 6ல் வந்து வலுத்திருக்கு, சூரியன் வலுத்திருக்கு. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது எதிரிகள் ஸ்தானமும் கூட. அப்போ எதிரிகளால் தொல்லை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமையிலையுமே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப உத்தமம். பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எதிரிகளை வெல்லணும், கோர்ட்டு கேஸு வழக்குகளில் ஜெயிக்கணும், அரசியல் சார்ந்த விஷயங்களை பெரிய ஆளாக வரணும், அரசாங்க அதிகாரியாக இருக்கணும், அரசாங்க அதிகாரியோடைய தொந்தரவு இருக்கக்கூடாது. இத்தனையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலையில் 6 to 7 உதயமாகக்கூடிய சூரியனை வணங்குங்க. கோதுமையினால் இனிப்புகள் செஞ்சு கோதுமை மாவில் இனிப்பு பலகாரங்கள்லாம் செஞ்சு அதை வந்து சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு நீங்கள் அன்றைக்கி அதை சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும், இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க. இது எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு. அரசாங்க பதவி கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து உயர் பதவிகள்லாம் கிடைக்கும், அரசாங்க அதிகாரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. அதாவது நீங்கள் வேலையில் என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். இல்லை அப்படின்னா குறை சொல்கிறதுக்குனே ஒருத்தவங்க வருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு டென்ஷன் ஆகும், சண்டை சச்சரவுகள் வரும். உங்களோட பதவிக்கு வேட்டு வைக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதம் வந்து எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும், சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த மாதம் வந்து அதாவது உங்களுடைய ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். ராகுவே ஏற்கனவே மன உளைச்சலை கொடுத்துட்ருப்பாரு, மன இறுக்கத்தை கொடுத்துட்ருப்பாரு. எப்படா இந்த ராகுக்கு எது பயிற்சி முடியும்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் அதை விட 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகுது. மீன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு புதன் சனி பார்க்குதா, இந்த புதன் சனி பார்க்கறதுனால என்னென்னா வில்லங்கத்தில் மாட்டி விடுறதுக்கே இந்த கிரக சேர்க்கை தான். அதுவும் உங்களோட சுயஜாதத்தில் இருந்துச்சு அவ்வளோதான், ரொம்ப கவனமாக இருக்கணும். 4-7 கூடிய புதன் வந்து என்ன செய்கிறாருன்னா சனி வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்கார். அதுவும் 12ஆம் இடம். தேவையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்டிங்கை வந்து இன்னொருத்தங்க தட்டி பறித்து உங்களை வேறு பக்கம் ரொம்ப தூரம் சம்மந்தமே இல்லாத இடத்துக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செய்யக்கூடிய விஷயங்களை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப டவுட்னா உங்களுக்கு ரொம்ப வெல்விஷர்னு நினைக்கிறவங்ககிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் இருங்க, அதான் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ராகு லக்னத்தில் இருக்குது, அதனால தான் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாமே பண்ணுவாங்க. எதிரிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் சண்டை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். மூவ் ஆன். அந்த இடத்துல பிரச்சனை ஆகக்கூடிய அந்த வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வேறு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். உடல்நிலையில் கவனம் தேவைங்க. ஒரு சிலருக்கு வந்து வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தாயார் வழி சொத்துக்கள் இருக்குது. ஆனால் வீடு வாங்கும்போது வில்லங்கங்கள்லாம் இருக்கா அப்படி லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. தொழில் ரீதியாக வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதுவுமே செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா
அப்படின்னா அதுக்குள்ள லீகல் ஒப்பீனியனு, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, வண்டி ஆக்சிடென்ட் ஆன பிரச்சனை நம்ம மேலே தலையில் கட்டி விட்றாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும், தேவையில்லாமல் அவமானங்கள் உங்களுக்கு வரும். அது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது நான் சூரிய வழிபாடு சொன்னேன்ல, அதெல்லாம் சொன்னீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் மீனராசி வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்ககிட்ட ஒரு பெரிய சிறப்பம்சம். ஏன்னா அதுக்கு ராசி அதிபதி குரு இல்லையா, அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதம் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். 3ஆம் இடத்துல குருமங்கள யோகம் இருக்குங்க. பலவிதமான பாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அனுகூலமான மாதம்தான். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் என்னென்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு இந்த ராகு ராசியில் இருக்கனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற கூடிய விஷயங்களை கண்ணை மறைச்சிரும். அதனால் உங்களோட வெல்விசட்டை கேட்டு கேட்டு செய்யுங்க. பொதுவாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அட்வைஸை கேட்குறவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய கைடு, அதாவது கைடுனா மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட விஷயங்கள் வரும்போது சில டைம் என்னென்னா கோட்டை விட்டுருவீங்க. அதனால் நமக்கு நேரங்காலம் சூழ்நிலைகள்லாம் சரியில்லைன்னா அடுத்தவங்க யாரோ, அதாவது நமக்கு வெல்விஷர் யாரோ அவங்களுடைய பேச்சையும் கேட்கணும், செவிசாய்க்கணும். அதுதான் இந்த உத்திரட்டாதி, முக்கியமாக உத்திரட்டாதி ரேவதியெல்லாம் வந்து நல்ல நாலேஜாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சில டைம் என்னென்னா கண்ணை கட்டின மாதிரி எனக்கே எல்லாம் தெரியுங்கிற அந்த ஈகோ மண்டை கர்வம் வந்து உங்களோட கண்ணை மறைச்சதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய இது ரொம்ப ஃப்ளாப் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். அது வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலை, மன சங்கடங்கள், மற்றவங்களுடைய பேச்சு எல்லாமே உங்களுக்கு இரிட்டேஷனை உண்டு பண்ணும். இந்த ஏன்னா ராகும் ராசியில் இருக்கார், சனியும் வந்து இதில் 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாமே வந்து இந்த காலங்களில் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள், பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பக்குவப்பட்ட நபர் தான், பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. படிப்பில் வந்து கவனமே இருக்காது, படித்ததெல்லாம் மறந்து போகும், படிக்கவும் தோணாது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாமே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள், இந்திரனுடைய வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் படிப்பில் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு உண்டான வழிபாடுகள். அதெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பில் ஆர்வத்தை நீங்களாக கொண்டு வரணும். பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேட்டர் ரொம்ப முக்கியமானது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கடுமையான காலகட்டம் தான் இது. அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஆல்ரெடி தப்பு செஞ்சால் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்லாம் தானாக தேடி வரும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கே மைனஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நமக்கு இதாகிறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு முன்னாடியே ஜாமீன்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ராகுவும் சனியும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷனில் இல்லை. சூரியனும் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். உங்களை எப்படியாவது கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது சிக்க வச்சிடணுங்கிறதுல அதாவது குறிக்கோள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சியை விட உங்களோட வீழ்ச்சி தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மனுஷனாக இருந்தால் தன்னோட வளர்ச்சியை பற்றி தானே யோசிக்கணும். ஆனால் இந்த மீனராசிக்கு மட்டும் எதிரியோடைய வீழ்ச்சி தான் முக்கியம்னு நினைப்பாங்க. உங்களுடைய எதிரிகள் வந்து அப்படிப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும். ஒரு டைம் இந்த நெகட்டிவ்னா அது ஆயுசு முழுக்க அப்படியே இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 குடையவர் எதில் இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். 4 குடையவர் வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்கார். மைண்டு சரியில்லை, குழப்பமான விஷயங்கள் அப்படின்னா வண்டியெல்லாம் எடுக்காதீங்க. அதுவும் சந்திராஷ்டமம் அன்னைக்கு லாங் ட்ராவல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் ஸ்லோவாக போனால் கூட ஏதோ ஒரு நாய் வந்து குறுக்க வந்துடும். அதனால் தேவையில்லாமல் பதட்டமாக இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா வண்டியில் ட்ரைவ் பண்ணாதீங்க. பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க. அதான் உங்களோட சேஃப்டி ரொம்ப பார்க்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணுறதா ரொம்ப நல்லது. நீங்களாக ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பக்க விளைவும் பின் விளைவும் ரொம்ப ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து மன இறுக்கத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும். பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் நண்பர்களிடையே பேசும்போது விவாதம் பண்ணும்போதெல்லாம்
ரொம்ப பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய வில்லங்கமாக போயிடும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப கவனமான மாதமாக இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு செயலை செய்யும்போது இது செய்கிறதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு யோசித்து செய்யணும். மற்றபடி எல்லாமே அனுகூலமாக தான் இருக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.